அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தி மாநாடு இல்லை. காரணம், முருக பக்தர்களுக்கு இந்த நிர்வாகத்தின் கீழ் இழைக்கப்படுகின்ற அநீதிகள். திருச்செந்தூரில் ஒருத்தர் மூச்சு தண்ணீரி செத்து போகிறார், பழனியில் ஒருத்தர் மூச்சு தண்ணீரி செத்து போகிறார், ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் மூச்சு தண்ணீரி செத்து போகிறார். வரிசையில் நின்னதில் அரசாங்கம் நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்தவருக்கு 10 லட்சம் கொடுக்குற மாதிரி பணம் கொடுக்க வேணாம். ஆறுதலான வார்த்தை அறநிலைத்துறை அமைச்சர் திருச்செந்தூரில், ஏன்னா நண்பர் அழகிரி அவர்கள் குறிப்பிட்டதுனால நான் அதையே குறிப்பிட விரும்புகிறேன். திருச்செந்தூரில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னார்? திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டானுங்களான்னு. இந்துக்களே அடிமையாக, கேவலமாக, இழிவாக நடத்துகின்ற ஒரு அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறோம். அதனால அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் பேசியது அவசியப்பட்டது.